ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் சேனலோட இணைஞ்சிருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிம்ப் சாஃப்ட்வேரில் எப்படி ஒரு இமேஜோட பேக்ரவுண்டை கட் பண்ணி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் இணைஞ்சிருக்கிறது ரிதம் ஆஃப் டெக்னாலஜி. நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து அமையும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக கிம்ப் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கொள்ளும். இதில் ஃபைல்ஸ் எல்லாம் லோட் ஆகுது. கிம்ப் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ கிம்ப் ஓப்பன் ஆகணுன்னே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு பார்க்க கிடைக்கும். இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டாக என்ன செய்யணும்னா, ஃபைலுக்கு போயிட்டு இதில் நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் இருக்கு அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் அதை கிளிக் பண்ணி நம்மளுக்கு இதில் கலர் ஸ்பேஸ் வந்து RGB கலர்ஸ் அதே கொடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு 8 பிட் அதே கொடுத்துக்கொள்ளும். இதில் வந்து நம்ம இப்போ பேக்ரவுண்ட் கலர்னு இருக்குது, அதுக்கு வந்து நம்ம இப்போ ட்ரான்ஸ்பரன்சி கொடுத்துக்குவோம். இப்போ ஓகே பண்ணுங்கள். இப்போ வந்து இங்கே நமக்கு ஒரு இமேஜ் ஆட் பண்ணக்கூடிய ட்ரான்ஸ்பரன்ஸான ஒரு கேன்வஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து இதுக்கு இமேஜ் ஒன்று ஆட் பண்ணுவோம். இதுக்கு இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதில் வந்து ஒன்று, ஃபைலுக்கு போயிட்டு ஓப்பனுங்கிற இதை கொடுத்து நமக்கு ஃபைலை ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு இதில் ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கொள்ளலாம். எனக்கு பிடிச்சது வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது. அதுக்கு நான் வந்து ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஃபைல் ஓப்பன் பண்ணி எனக்கு தேவையான ஒரு இமேஜை நான் இதில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கொள்கிறேன். ஃபஸ்ட்டாக நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி கொண்டுட்டேன். இப்போ இதில் வந்து இங்கே இருக்குது நம்ம இமேஜ் லேயர்ஸாக, அது மேலே ரைட் கிளிக் பண்ணி ஆட் ஆல்பா சேனல் அதை கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ வந்து நம்ம இதை ஜூம் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதில் பென் டூலை யூஸ் பண்ணி தான் நம்ம கட் பண்ண போகிறோம். பென் டூல் நான் வந்து இந்த இமேஜை கட் பண்ணி காட்டுறேன். நம்ம வந்து ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எடிட்க்கு போயிட்டு கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து திரும்பியும் செலக்ட் போயிட்டு செலக்ட் ஆல். இப்போ வந்து திரும்ப நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பிளேஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் கீ கொடுத்தும் உங்களுக்கு கட் பண்ணி கொள்ளலாம். Ctrl+X கொடுத்து உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு Ctrl+I கொடுத்து செலக்ட் ஆல் பண்ணலாம். இப்போ நான் இந்த ஃபோட்டோவில் உள்ள பேக்ரவுண்டை கட் பண்ணி கிளியர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதுக்கு நான் எப்படி பேக்ரவுண்டை ஆட் பண்ணுறேன்னு பார்த்தேன். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டாக எப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண மாதிரியே நான் இப்போ ஒரு இமேஜை ட்ராப் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணுறேன். இந்த இமேஜ் எடுத்துக்கொள்ளும். அதை வந்து அந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து நம்ம லேயர்ஸுக்கு தான் ட்ராக் பண்ணணும். உங்களுக்கு விளங்குது.
என்னங்க பேக்ரவுண்ட் ஹெட் ஆகியிருக்கு. இப்போ இங்கே ஹெட் ஆகியிருக்கிற இந்த இமேஜை உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணலாம், சைஸ் சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி செஞ்சுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ விளங்கலைன்னா இல்லை கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கான டவுட்ஸை நீங்கள் கமெண்ட் பண்ணி என்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் எஸ் கவினா.